அவர் வந்து பார்த்தீங்கன்னா, மணிரத்னம் சாரை வந்து முழுசா வந்து நாயகன் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு போச்சோ அந்த நம்பிக்கையில் இருந்ததுனால வந்து இவர் வந்து இதை பண்ணினாரு. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் வந்து தோல்வினால கமலஹாசனை வந்து யாருமே டீக்ரேட் பண்ணாதீங்க. கமலஹாசன் சார் தான். அவரால் சீக்கிரமே வெகுண்டிருந்து மேலே வர முடியும். இந்த 70 வயசில் கூட வந்து அவர் பார்த்தீங்கன்னா, அவர் போய் என்ன பண்ணுறாரு, ஏஐ கற்றுக்கிட்டு வர்றாரு. எதுக்கு? அவர் தேவையா? ஏஐ காசு தூக்கி போட்டால் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குங்க. அதை எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்குன்னு சொல்லிட்டு 6 மாதங்க அமெரிக்கா போய் இவ்வளோ பெரிய அவருக்கு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அரசியல் பிரச்சனை இருக்குது, பெரிய சினிமா பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தாண்டி போய் 6 மாதம் போய் ஏஐ படிச்சுட்டு வர்றாருன்னா அவரை வந்து நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? பாராட்டணும். என்னென்னா அகில உலக நாயகன் சொல்கிறது அதுதான். ரஜினி சாரோ, விஜய் சாரோ, அஜித் சாரோ போய் நான் ஏஐ கற்றுக்க போகிறேன்னு போக முடியுமா? போகவே முடியாது. ஏன்னா அவங்க ஆக்டருங்கிறதுல கரெக்டாக அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சின்மயி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, சின்மயை நம்ம வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களால் வெறுப்பாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை பற்றி பேசாதீங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணுறது வந்து நம்ம குடும்ப பெண்களுக்கு பண்ணுற மாதிரிங்க. இதெல்லாம் அநீதி மாதிரி. அவங்க வந்து வெளியில் வரணும்.